6வது கட்டளையை பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம தொடர்ந்து. இப்போ 6வது கட்டளை வந்து கொலை செய்யாதிருப்பாயாக. இப்போ இதை முதல்ல சொல்லும் பொழுது அது பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறார். யாத்திராகமத்தில் எந்த நோக்கத்துக்காண்டி ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்கிறாரு. இந்த கொலை என்ற பாவத்தை அவர் விவரிக்கும் பொழுது அதில் அவமதிப்பு இருக்குது, முறுமுறுப்பு இருக்குது. கொலை வந்து வெறுமனே சரீர கொலை மாத்திரம் இல்லை, வார்த்தை கொலை இருக்குது, உணர்வு ரீதியான கொலை இருக்குது, மன ரீதியான கொலை இருக்குது, சுபாவ ரீதியான கொலை இருக்குது. அப்படி பல வகையில் எல்லாரும் அந்த கொலைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். உணர்வு ரீதியாக கூட இந்த கொலை சம்பந்தப்பட்ட காரியங்கள் எவ்வளோ தூரம் ஆழமாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அதில் பொறாமை மற்றும் கொலை சம்பந்தமான பாவங்கள், எரிச்சல் அடைகிறது, காயப்படுத்துகிறது, கண்ணியத்தையும் மதிப்பையும் குலைக்கிறது, பெருமை, சுய சக்தி, இதெல்லாமே கொலையோடு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறார். இன்றைக்கி 93வது பக்கத்தில் நாவு ஒரு கொலை கருவி அப்படின்றத நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ரைட், லாஸ்ட் வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது? நல்ல பேச்சு பேசுறது நாவுதான், அதிகாரமா பேசுறது நாவுதான். அதனால எல்லாத்தையும் நல்லா அன்பா பேசினா சண்டை சச்சரவு எதுவுமே வராது அப்படின்னு. வாயிற்கு எதுவும் பேசக்கூடாது, நல்லா பேசுவோம்னு பேசக்கூடாது. சிந்திச்சு யோசிச்சு நம்ம பேசுறது கரெக்டான்னு பார்த்து பேசணும். பேசிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு மன கஷ்டமா இருக்கும் அடுத்தவங்களுக்கு. அவங்க பேசிடுவாங்க, பேசிட்டோம்னு அவங்களும் வருத்தப்படுற அளவுக்கு அந்த வார்த்தை இருக்கும். ஆனா அதுக்கு வந்து பேசுறதுக்கு அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நாக்கு அடக்கி வாய் அடக்கி இருக்கிறது நல்லது. உலகமுள்ள பாதிப்புகளை கொண்டு வருகிற எல்லாமே அதாவது பிரயோஜனமற்றவர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் பெரியவர்கள் பிரயோஜனம் இல்லாதவர்களுடைய சுதந்திரத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்யாமல் இதன் தொடர்ச்சியாக யாக்கோபு மையக்கத்தாக அடுத்த அதிகாரத்தில் சொல்கிறது, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதிராலே வருகிறது. உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினாலவா? அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினாலவா? சரீரத்துல அவயவங்கள்லாம் ஒன்று மாத்திரம் இல்லை, நிறைய சொல்றாரு. கண்ணு, வாய், கை, கால், இதெல்லாம் தான் அவை. இது எல்லாத்தையும் நீ பயன்படுத்தி சண்டையை போடுறான்டார். இப்போ உனக்கு ஏன் சண்டை வருதுன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள சண்டை யுத்தமும் வர்றதுக்கான காரணம் சரியா பார்க்காதது, சரியா கேட்காதது, சரியா பேசாதது, சரியா நடக்காது. இது எல்லாமே மாம்சத்துக்குரியவனா நீ இச்சையோடு வாழும் பொழுது இதை எல்லாத்தையும் நீ பாவத்தால கரைப்படுத்துறன்றதை அவர் சொல்றாங்க. நீதிமொழிகள் சொல்லுது, பட்டய குத்துக்கோள் போல் பேசுகிறவர்களும் உண்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுது. சில பேருடைய குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, அவன் பேசினாவே கடினமாக தான் பேசுவான், மென்மையாகவே பேச தெரியாது. எப்போ பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சொழுகிற ஒரு குணாதிசயம் நபர்களாக இருப்பான். என்ன ஏன் வந்திருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்படிதான் பேச்சாரு, இப்படிதான் அவங்களால பேசவே முடியும். இதெல்லாமே என்னன்னா அவன் இருதயத்தினுடைய நிலையை தான் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது, நாவை அடக்க ஒருவனாலும் கூடாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் எவனுமே அமைதியாக சாந்தமாக பேசுகிற வேலைன்னு அர்த்தம். நீங்கள் பார்க்குறது வெளியே அமைதியாக இருப்பாங்க, வெளியே வார்த்தை வராமல் இருக்கலாம். நான் நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த வார்த்தையை வேறு இடத்துல பயன்படுத்தினா அது தப்பு. ஓகேவா? இன்னொன்று, இப்போ நான் உங்கள் மேலே சமாதானமாக இருக்கேன்றத நான் தவறான வார்த்தையை பயன்படுத்தி தான் சொல்கிறதில்ல. நான் அமைதியாக இருந்து உங்கள் மேலே கோபமாக இருக்க முடியும். நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்தே அவங்க கொலை செய்ய முடியும். வார்த்தை கொலை ஒன்று. என் அமைதியில் உங்களுக்கு நிறைய வார்த்தையை நான் சொல்லுவேன். என் கண் பார்வையில் உங்களை நான் துச்சமாக எண்ண முடியும். அதான் சொல்ல, உங்களை அவயவங்களில் போர் செய்கிறதுன்னு சொன்னால் உன் சரீரத்தினுடைய எல்லா உறுப்புகளும் பாவத்தில் கரைபடைஞ்சு நிற்கனால
நீ எல்லா உறுப்பையும் பயன்படுத்தி பாவம் செய்யலன்றார். அதில் பிரதான நாக்கு. ஏன்னா நாக்கு வந்து இருதயத்தினுடைய ஆயுதம். நாக்கு வந்து அவர் சொல்கிறாரு, அது அது தீ மாதிரி இருக்குன்றார். தீக்குச்சியை போல நெருப்பு போல இருக்குதுன்றார். இன்னொரு போல சொல்றாரு, நாவு வந்து பட்டயம் போல இருக்குன்றார், கத்தி போல இருக்குன்றார். இது வெட்டவும் செய்யும், அழிக்கவும் செய்யும், எல்லாம் செய்யும். இப்போ நான் பேசுகிறத ஒரு பக்கம் பேசாமல் இருக்கவும் கூடாது. நான் பேசி பேசி பாவம் செய்கிறேன், இனிமேல் நான் பேசவே மாட்டேன், நான் வாயை மூடி அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னா பாவம் இல்லாமல் போயிடும்னு அர்த்தம் கிடையாது. நான் பேசாமல் அமைதியாக இருந்தாலும் உங்களை கொல்ல முடியும், நான் பேசாமல் அமைதியாக இருந்தாலும் உங்களை காயப்படுத்த முடியும். கொலை 2 வகையும் கொலை தான். நாவை பயன்படுத்தி கொள்கிறோம், நாவை பயன்படுத்தாமல் நம்ம கொள்கிறோம். அதே தான் கண், அதே தான் காது. பற்றி எல்லாத்தையும் நமக்கு சரியாக பயன்படுத்துறது தான் நமக்கு சுவிசேஷம் தேவை. ஏசு எங்கே வாயை திறந்தாரோ அங்கே வாயை திறக்கணும், ஏசு எங்கே பேசினாரோ அங்கே பேசணும், ஏசு எப்படி பேசினாரோ அப்படி பேசணும். இதனால தான் வேதத்தை எழுதி கொடுத்துருக்கார். நம்ம எப்படி பேசணுன்றத கடவுளுடைய வார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்குறது. அந்த வார்த்தைக்கு வெளியே நம்ம செவி கொடுத்தாலும் பேசினாலும் பாவம். இப்போ அதுதான் நீங்கள் அந்த ஆதியாக 3ஆம் அதிகாரத்தை கவனமாக படிச்சுட்டே இருக்கணும். பாவத்தை குறித்து பார்க்கும்போது கடவுள் ஒரு வார்த்தையை பேசி சொல்லிட்டாரு, இதுதான் உன் பிரமாணம், இங்கே தான் நீ வாழணும், இப்படி தான் இருக்கணும், இதுதான் உன் உறவுன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு உறவு அது இல்லைன்னு சொல்லுது. பிசாசு வந்து கடவுள் சொல்லியதை திருச்சி சொல்கிறான், இல்லைன்னு சொல்கிறான், கடவுள் சொன்னதோட சில சேர்த்து சொல்கிறான். இப்போ எங்கே ஆதாம் அதுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தானோ, இந்த உண்மையை தாண்டி இன்னொன்று இருக்கும், இதுக்கு வெளியே என்னால் உண்மை இருக்க முடியும்னு சொல்லி அவன் எப்போ காதை கொடுத்தானோ அப்பயே கடவுளை கொண்டுட்டான். ஆதாமும் ஏவாளும் பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க இருதயத்தில் கடவுளை கொண்டுட்டு தான் அவங்க அந்த பாவத்துக்கு செவி கொடுக்குறாங்க. அதுதான் அதுக்கப்புறம் தான் அவள் காது கொடுக்குறா, பேசுகிறா, அதுக்கப்புறம் தான் அதை பழத்தை பறித்து சாப்பிட்றா. அதான் ஒரு முன்னாடி சொல்கிறார். ரைட். இப்போ ஆத்மாவின் கொலை 94வது பக்கம். ஆத்மா வேற சரீரம். ஆமா, சரீரம் உயிரோட இருக்கும்போது ஆத்மாவை கொலை செய்யணும்னா அது எவ்வளவு பயங்கரம். சரீரம் உயிரோட இருக்குது, ஆத்மா சரீரம் செத்து. ஆத்மா அந்த சரீரம் செத்துவதான் இருக்கான். ஆத்மாவை வந்து கொலை செய்யக்கூடாதுன்னா ஆத்மாவை வச்சுக்கிறதுதான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? தெளிவா சொல்றீங்க. 2 விஷயத்தை குழப்பி சொல்லாதீங்க. தெளிவா உங்களுக்கு என்ன புரிஞ்சா சொல்லுங்க. ஆத்மாவை கொலை செய்யணும் என்னன்னு கேக்குறீங்க? ரைட், அவ்வளவுதான், விடுங்க. வேற அதாவது ஆதாம் ஏவாளுடைய நிகழ்வை வந்து சொல்றாரு. ஆத்தும கொலைன்னு அவர் சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, இதை புசிக்கும் நாளிலே சாகரே சாவாய். அவன் புசிச்சான், செத்தானா இல்லையா? செத்தான். அவன் செத்தா முழுமையா சாகலை. இப்போ அவன் ஏன் ஆத்மால செத்தான்? அவன் சரீரத்துல சாகலை. இதுதான் நம்ம கேட்கணும். ஆண்டவர் 2 தான் சாகுவேன்னு தான் சொன்னார். அவர் சாகவே சாவாயின்னு சொல்லும்போது நீ ஆத்மால தான் சாவன்னா சொல்லலாம் இல்லை. நீ சாப்பிட்டா உனக்கு சாகு, அது ஆத்மா செயல் எல்லாத்துலேயும் உள்ளடங்கி இருக்குது. ஆனால் அந்த தண்டனையை தேவன் தள்ளி போட்டாருங்க. தான் விஷயம். ஆத்ம சரீர மரணத்தை ஒரேடியாக கொடுக்காம முதல்ல ஆத்ம மரணத்தை கொடுத்து ஒரு இடைவேளை விட்டு சரீர மரணத்தை கொடுத்தார். ஆனால் 2லையும் செத்து தான் போனான். ஆத்மாலையும் செத்தான், சரீரத்திலையும் செத்தான். கடவுளுடைய வார்த்தையில மாற்றம் இல்லை. இப்போ இந்த 2 கொலைக்கான வித்தியாசத்தை தான் நம்ம கவனிக்கணும். இப்போ சரீர கொலை பெருசா, ஆத்ம கொலை பெருசா? சரீர கொலை பெரிய அழிவா, ஆத்ம கொலை பெரிய அழிவான்னு கேட்குறேன். ஏன்? எல்லாத்துக்கும் எல்லா பாவத்துக்குமே காரணமானது. அது ஆண்டவர் எல்லாத்துக்கும். அதை தாண்டி ஆத்மா நமக்கு அறிவு.
ஆத்மா தான் வேதனைப்படுது. என்ன சொல்றாங்க? வேதனைப்படுது. அதுதானே எல்லாமே தூண்டுது. அதுல வேதனை மறக்கதான் செய்யும். ஆத்மா தானே எல்லாத்துக்குமே காரணம். அப்போ ஆத்மா வந்து முதல் பலம் இருக்காங்க. சரீரம் அழிஞ்சது அது ஒண்ணு இல்லை. ஆத்மாதான் அழியக்கூடாது. ஆத்மா வந்து நித்தியமானது. என்றென்றைக்கும் ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஆண்டவர் ஆதார பார்த்து மன்னித்து சொல்லுவார். சரீரம் வந்து அழிந்து போய் நாங்கள் சொல்லுவார். ஆத்மா வந்து தேவ சாயல் இருக்கிறதுனால அது நித்தியமா அழியக்கூடாத ஒன்றா இருக்கிறதுனால இந்த ஆத்மாவை கொலை செய்வது சரீர கொலையை விட மிகக்கூடியது. சரீரம் செத்தா இன்னொரு சரீரம் கிடைக்கும், வந்துடும். எல்லா மனிதனும் இந்த சரீரத்தை செத்தாலும் ஆண்டவர் நியாய தீர்ப்பினால எல்லாருக்கும் ஒரு சரீரத்தை கொடுக்குறாரு. ஆனால் ஆத்மா செத்தா இன்னொரு ஆத்மா கொடுக்க முடியாது. இதான் இதுக்கு உள்ள பெரிய வித்தியாசம். சரீரம் மண்ணோட போனாலும் கூட ஒரு சரீரத்தை தேவன் நமக்கு உருவாக்கக்கூடிய வல்லமை உடையவராக இருக்கிறார். அந்த ஆத்மால அவரது சுவாசம் இருக்குது, அதை கடவுளால் மாற்றவே முடியாது. அதனால தான் அந்த ஆத்மாவுக்கு தண்டனையுமே நித்தியத்தில் கொடுக்கப்படுது. ஏன்னா ஆத்மா நித்தியமாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த நித்தியத்தை கடவுளால் மாற்ற முடியாது. ஏன்னா கடவுள் நித்திய குணாதிசயமாக கொண்டு இருக்கனால, அவருடைய குணாதிசயம் எதுவும் மாறா இருக்கிறனால நித்திய ஆத்மாவை மாற்றத்திற்குள்ளாக தேவன் கொண்டு வர முடியாது, அவர் செய்ய முடியும். அதனால தான் அவன் சாப்பிட்ட உடனே அவன் ஆத்மாவில் செத்தான்னு நமக்கு பைபிள் சொல்லும் பொழுது, ஆவிக்குரிய ரீதியில் செத்தான்னா அவன் மீட்கப்பட முடியாத நித்தியமான ஒரு அழிவை தேர்ந்தெடுத்து அதில் அவன் இழந்து போயிட்டான். கடவுளோடு அவன் இணைய முடியாமல், கடவுளோடு உறவு கொள்ள முடியாமல், கடவுளோடு மறுபடியும் வாழ்க்கையை பெற முடியாத அளவுக்கு அவன் அழிஞ்சிட்டான். இப்போ அந்த ஆத்ம மீட்பை கடவுள் கொடுக்கணும்னு சொன்னால் கடவுள் சாகணும். இதனால தான் இயேசு உலகத்தில் வர்றாரு. அவர் தேவதூதனை ஏன் அனுப்பலைன்னு சொன்னால், அழியாத நித்திய ஆத்மாவை அழியாத ஒருத்தர் தான் பிராயச்சித்தம் பண்ண முடியும். அழியாத கடவுளால் தான் அழியாத ஆத்மாவை காப்பாற்ற முடியும். அதனால தான் குமாரனை அனுப்பி குமாரனை நித்திய ஆக்கினையை செலுத்தினார். அந்த அழியாத ஆத்மாவுக்கு என்ன தண்டனையோ அதை இயேசு மேலே செலுத்தி தான் அந்த ஆத்மாவுக்கு அவர் ஜீவன் கொடுக்குறார். ஆவிக்குரிய கொலைன்னு இவர் அந்த இடத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்ல வராரு? ஒரு மனிதனுடைய ஆத்மாவை நான் எப்போ கொலை செய்கிறேன்னு சொன்னால், கடவுளோடு அந்த ஆத்மாவை இணைய விடாமல் தடை செய்கிறது எல்லாமே ஆத்ம கொலை. ஒரு மனிதனை கடவுள் தேடுறதுக்கு நான் வைக்கக்கூடிய தடை, சத்தியத்தை கேட்க விடாமல் ஒரு மனுஷன் நான் தடை பண்ணால் அதுதான் ஆவிக்குரிய கொலை. ஒரு மனுஷன் கடவுளோடு ஒப்புரவாகி கடவுளாவில் தேடக்கூடிய அந்த செயலை செய்ய விடாமல் பரலோகத்துக்கு போகிற வழியை அடைச்சி போகிறது எல்லாமே ஆத்மா. இதை தான் பரிசேயர்கள் பண்ணான். பரிசேயர்கள் என்ன பண்ணா, கடவுள் தான் வார்த்தையில் ஆத்ம விடுதலைக்கான வழியை கொடுத்துட்டார். ஆத்மால மறிச்ச ஆதாமுக்கும் அவனுடைய மக்களுக்கும் விடுதலை வர இருக்கக்கூடிய இயேசுவை விசுவாசிச்சு ஆத்ம விடுதலை பெற முடியும். ஆனால் மனிதன் இயல்பா வர இருக்கக்கூடிய அந்த இயேசுவினுடைய மன்னிப்பையும் அந்த ஆத்ம விடுதலையை உணர முடியாதனால அவன் அந்த ஆத்ம விடுதலையை சரீரத்தில் தேடக்கூடியவனா ஆயிட்டான். அதான் கோயிலை கட்டினான், அதான் சிலையை உண்டு பண்ணான், அதுதான் பாரம்பரியத்தை உண்டு பண்ணான், சடங்கை உண்டு பண்ணலாம். இப்போ பரிசேயர்கள் அதான் என்ன பண்ணான்னு சொன்னால், கடவுளை நீ அடைகிறதுக்கு கடவுளுடைய வார்த்தையை விசுவாசின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கடவுளை அடைகிறதுக்கு நீ விரதரு, கடவுளை அடைகிறதுக்கு நீ உபவாசரு, கடவுளை அடைகிறதுக்கு காணிக்கை செலுத்து, மொட்டை போடு, நடைபயணம் போ, உன் பிள்ளையை பலி செலுத்து, ஆடமாட வெட்டுன்றத பாரம்பரியமாக அவங்க மாற்றிட்டான். இப்போ இயேசு புதிய ஏற்பாட்டில் வந்து நிற்கும் பொழுது அந்த உள்ள வேத பாடகரெல்லாம் பைபிளை திறந்து போதிக்கிறான். ஆனால் பைபிளை திறந்து சுவிசேஷத்தை போதிக்க முடியலை. பைபிளை திறந்து பைபிள் ஆத்ம விடுதலை சொல்லுது, ஆனால் அவனால் ஆத்ம விடுதலை சொல்ல முடியலை. அவன் பைபிள் எடுத்து வாசித்து அவனை அழிவுக்கு நேராக நடத்தினான். பைபிளை வாசித்து நீ இதை செய்யணும்னு சொல்லிட்டான். பைபிளை வாசித்து கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு, நீ இப்படிலாம் ஒழுங்கா வாழு, நீ பாவம் செய்யாமல் வாழு, நீ ஆலயத்துக்கு ஒழுங்கா வா, நீ காணிக்கை கொடு, நீ இந்த பலி செலுத்து, அந்த பலி செலுத்து, நீ மொட்டை போடுன்றதெல்லாம் பரிசேயன்னு சொன்னான். அதனால தான் அவர் அதுக்குள்ள பரிசேயர்கள் நியாயசாஸ்திரை கடிந்து கொண்டாரு. உன் கையில் அதை ஒரு அருமையான வசனத்தை சொல்கிறார் பார்த்தீங்களா? நியாயசாஸ்திரிகளே 96 சொல்கிறாரு, உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள்,
எது விடுதலை தருது? வேதம் தான். வேத வசனத்தை நீ கையாளுற, வேதத்தை போதிக்கிற. ஆனா நீங்கள் உட்பிரவேசிக்கிறதையும் தடை பண்ணுகிறீர்கள். இந்த வீடு பூட்டி இருக்குது, இந்த வீட்டோட சாவி என் கையில் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம எல்லாம் வெளியே இருக்கிறோம், சாவி என்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த வீட்டை திறந்து உங்களை உள்ள விடாமல் இந்த சாவியை மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பாரு, இந்த சாவி, இந்த சாவியால் நம்ம வீட்டை திறக்கலாம், ஒன்றால் திறக்க முடியும், நீ போய் தர, சாவி என்கிட்ட இருக்குது, நீ போய் தரன்னு உங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி தான் அந்த பரிசேயர் என்ன பண்ணான்னா, பைபிளை வச்சுட்டு பைபிள் சொல்லப்பட்ட அந்த ஆத்ம விடுதலையை அவன் போதிக்காம மனித முயற்சிகளை சொன்னான். இன்னைக்கு தான் பிரச்சனை. இன்னைக்குமே சர்ச்சினுடைய எல்லா பிரச்சனையும் என்னன்னா, இன்னைக்கு எல்லா சர்ச்சிலையும் வசனம் சொல்றாங்க, எல்லா சர்ச்சிலையும் இதே பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க. வாசிச்சு விளக்கப்படுத்திட்டு நித்திய ஜீவனுக்கான வழி இயேசுவின் மூலமான்றதை சொல்ல மாட்டேன்றான். ஆத்ம விடுதலை பெறணுன்றதை ஏன் நம்ம எல்லா வாரமும் சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு தான் சொல்றோம். ஏன்னா அழிவுலேயே மோசமான அழிவு ஆத்ம அழிவு தான். இந்த உலகத்துல வியாதியோடு செத்து போகலாம், இந்த உலகத்துல அவமானத்தோடு செத்து போகலாம், இந்த உலகத்துல கடங்காரனா செத்து போகலாம், இந்த உலகத்துல தரித்திரனா செத்து போகலாம். அதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ண போறதில்லை. ஆனா இந்த உலகத்துல ஆத்ம மீட்பு இல்லாம நம்ம செத்தோம்னா அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு எந்த வழியும் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விடுதலை, அது அவசியம். அததான் சொல்றாரு, ஆவிக்குரிய கொலை தான் ஆபத்தான கொலை. மனித உணர்வுகள், மனித எண்ணங்களை காயப்படுத்துறதை விட மனிதன் சுவிசேஷத்தை கேட்க விடாதபடி நம்ம தடை செய்யறது தான் மிகப்பெரிய கொலை. அவன் இயேசுவை அறியாதபடி அவனை இயேசுவை பேரை சொல்லி அவனை இயேசு விசுவாசிக்க விடாம பண்றது. இயேசு சிலுவையை மறிச்சிட்டாரு, உன்னை காப்பாத்துறாருன்னு சொல்றான், ஆனா நீ அந்நிய பாஷை பேசுன்றான். இயேசு உனக்கு பரலோகத்தை உண்டு பண்ணிட்டாருன்றாரு, ஆனா நீ அக்கினி அபிஷேகம் தரணுன்றான். இயேசு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு, ஆனா நீ உபவாசம் இருக்குன்றான். இதுதான் பெரிய முரண்பாடு. இயேசு எல்லாம் செஞ்சுட்டாரு, ஆனா நீயும் செய்யன்றான். அவர் செஞ்சுட்டாரு, நான் என்ன செய்யறதுக்கு இருக்கு? அவர் எல்லாம் முடிஞ்சிட்டுச்சு அப்படின்றாரு, இவங்க இல்லை, அவர் சில இதை விட்டு போயிருக்காரு, அதை நீ செய்யணும். இயேசு உனக்கு சிலுவையில மறிச்சு ரட்சிப்பை உண்டு பண்ணினாலும் நீ அவரை தேடணும், நீ அவரை விசுவாசிக்கணும், நீ அவருக்கு கீழ்ப்படியணும்ன்றான். பைபிள் என்ன சொல்றதுன்னா, அவரை செஞ்சு முடிச்சு தெரிந்தெடுத்தவர்களை அவர் அழைக்கிறாரு, அவங்கள அவர் பரிசுத்தப்படுத்த, அவங்கள அவர் பரலோகத்துக்கு போயிட்டு போறாருன்றார். நீங்களும் நானும் ரட்சிப்புக்காக செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் கடவுள் உங்களுக்கு என் கையில கொடுக்கல. ரொம்ப சிறப்பா இந்த ஆத்ம விடுதலைக்கான எந்த காரியமும் நம்ம கையில இல்லை. எவ்வளோ வல்லமையான பிரசங்கியும் ஒரு மனிதனுக்கு ஆத்ம விடுதலையை கொடுக்க முடியாது. ஆத்ம விடுதலைன்றது தேவன் தனது சுவிசேஷத்தின் மூலமா தான் கொடுக்கிறார் என்றதை சொல்றார். சரிங்களா? அடுத்து, கிறிஸ்தவர்கள் கொலைகாரர்களா? நம்ம பெற்ற ரட்சிப்பை யாருக்குமே சொல்லாம இருக்கிறது, அவங்களே கொலைக்கு கரெக்ட். நம்ம பெற்ற நம்ம குடும்பத்துலையும் சொல்லாம, பிள்ளைகளுக்கும் சொல்லாம, வேலை செய்யற இடத்துலையும் சொல்லாம, அது மாம்ச ரீதியா சொல்லாம ஆவிக்குரிய ரீதியை கண்ணோட்டத்தை பார்த்து இன்மைக்குரியதுல மறைவுக்குரியதுன்றத உள் வாங்கிட்டு பேசணும்னா யாருக்கும் பயப்படாம பேசலாம் அப்படின்றத தெளிவா தைரியமா எந்த இடத்துல சாட்சியாக வாழாமல் சமுதாயத்தையும் சபையையும் எல்லாருக்கையும் மற்றவர்களுக்கு ஆபத்துடைய இடங்களை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு புஸ்தகத்தையும் கைமாறு. சொல்றத பார்த்தா யாருக்கும் பரலோகம் போக முடியாது. இப்ப இது பரலோகம் போறதுக்கான வழி அவர் சொல்லல. எல்லாருமே கொலைகாரர்கள். ஆமா, எல்லாரும் கொலைகாரர்கள், எல்லாரும் உபச்சாரக்காரர்கள், எல்லாரும் களவு செய்யறவன், எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்காரன் தான். இதான் விஷயம். இந்த புத்தகத்தை இதை படிச்சு நம்ம எப்படி பரலோகம் போறதுக்குன்னு படிக்கல, இதை படிச்சு எவ்வளவு மோசமா இருக்கும்னு தான் பாக்குறோம். ஆமா, சிலுவையை பொறுத்துதான் எடுக்கிறார். அதான் நம்ம காலையிலேயே சொல்றோம். நீங்க எப்படி இருக்கிறதுங்கிறத பொறுத்து உங்களுக்கு பரலோகம் கிடையாது.
சிலுவை மரணத்தின் நீதியாக தான் உங்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கிறார். ஆனால் அந்த சிலுவை மரணத்துக்கு பாத்திரமா நீங்கள் இருக்கீங்களான்னு தான் நீங்கள் கேட்டு பார்க்கணும். சிலுவை மரணத்தில் சம்பாதித்த அந்த மேன்மையான அன்பின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ அது சுயமாக சொல்றீங்க. சுயமா அப்படி இருக்கும். சிலுவை மரணம் இவர் சொல்றது வந்து பொதுநலமா சொல்றாரு எல்லாத்துக்குமே. அந்த சிலுவை மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா அந்த சிலுவை அதை வந்து மற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் குடும்பம் கூட நண்பர்கள் எல்லாத்துக்குமே சொல்லணும்னு சொல்றாரு. சிலுவை மரணத்தை நம்ம ஏற்றுக்கொண்டா ஆமா. இப்போ நீங்க சொல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லை அதான் நான் அவருக்கு சொல்றேன். இப்போ நீங்க பெற்ற இந்த ஆத்ம ரட்சிப்பை நீங்கள் உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகள் யார்கிட்டையுமே நீங்கள் சொல்லலை. இப்போ நீங்கள் மறிச்சு போகிறீங்க, நீ எங்கே போவீங்க? அதான் விஷயம். கடமைகள் இருக்கு நமக்கு. இந்த வாழ்க்கை வரைக்கும் நமக்கு கடமை இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் முன்னாடி சொல்ல என் பிள்ளை சொல்ல தப்புக்க போட்டு நான் கற்றுக்கொள்ளேன். நான் மட்டும் பரிசுத்தமா இருக்கணும், நான் கேட்டுக்கொண்டு நான் நல்லா இருக்கணும். இப்போ நம்ம லோத்து வாழ்க்கை பார்த்தோம் இல்லையா? லோத்து பொண்டாடிகிட்ட சொன்னானா? பிள்ளைகிட்ட சொன்னானா? லோத்து இப்போ எங்கே இருக்கிறான்? ஏன் இருக்கிறான்? அதனால நம்ம பாவத்தை புரிதலமா செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கிருபையை பெற்ற மனிதன் பாவத்தை புரிதலமா செய்யணும். சரி ரைட்டு, நம்ம அப்படின்னா யாருக்கும் சொல்லாமலே இருந்துக்கலாமா அப்படின்னு நம்ம பைபிள் சொல்லுது. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்பட வேண்டும். நீங்க சொல்லலை, உங்க மனைவி கிட்ட சொல்லலை, பிள்ளைங்கிட்ட சொல்லலைன்னா அந்த பாவத்துக்கான விளைவுகளையும் தண்டனைகளையும் ஒரு விசுவாசிக்கு உலகத்துல இருக்குன்னு பைபிள் நமக்கு நரகத்துல இருந்து வேற ஆளை விடுதலை கொடுத்துருவாங்க. நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கான விளைவுகளை இந்த உலகத்துல பேசி அதுல இருந்து நம்ம காப்பாற்றப்படணும்னா அந்த பரிசுத்தத்தை நோக்கி நம்ம முன்னேறணும். வெள்ளத்தை பெற்றுக்கொண்டு துணிகரமா நம்ம பாவத்தை செய்யணும். இல்லைண்ணா, இப்போ உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்படிலாம் நம்ம கொலைகாரெலாம் இருக்கிறோம், நம்ம எப்படி பரலோகம் போவோம்னு கேட்டீங்க. அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி சரி நீங்கள் இதை செய்யவே இல்லை, நீங்கள் எதையுமே செய்யலை, நீங்கள் பரலோகம் போக மாட்டீங்களான்னு கேட்குறேன் நான். இல்லை இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம நீதியா நம்ம நான் ஆண்டவருக்கு உண்மையா நான் இருக்கேன். அதை தாண்டி இவங்களுக்குலாம் கட்டாயமா சொல்லணும், அது ஒரு பக்கம். ஆனா இது நான் கட்டாயமா சொன்னாதான் பரலோகம் போவேன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அது தப்பு. நான் சொல்ல வரேன், நான் சொல்லல அப்ப நான் பரலோகம் போக மாட்டேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப நான் இதெல்லாம் சொன்னாதான் எனக்கு பரலோகம் போவேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது தப்பு. வேதம் அப்படி சொல்லல. இயேசுவினுடைய சிலுவை மரணம் தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போதே ஒழிய நீங்க வாழ்ற வாழ்க்கை அளவு உங்களை கூட்டிட்டு போகாது, புரியுங்களா? ஆனா அந்த சிலுவை மரணத்தின் மூலமா நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க இயல்பாவே சொல்லுவீங்க. நான் சொல்றேன், உங்க ரட்சிப்பு இருந்தா நீங்க சொல்லுவீங்க. நீங்க இந்த எவிடன்ஸ் இருந்தாதான் நான் பரலோகம் போவேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் நம்ம முரண்படுறோம். அப்படி பைபிள் எங்கேயுமே சொல்லல. நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போல, இயேசுடைய மரணம் தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும், புரியுதுங்களா? ஆனா அந்த மரணத்துக்கு பாத்திரமா வாழ்வதற்காக இப்ப நம்ம படிக்கிறோம். இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த ஆத்ம இப்ப இதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு தெரியுமா? இப்பதானே உங்களுக்கு தெரியுது. அப்ப இனிமேல் ஒழுங்கா வாழ்ற காரியம் சொல்லுது. இப்ப இதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு தெரியவே இல்லை, நீங்க மறிச்சு போறீங்க, எங்க போவீங்க? இந்த வார்த்தையை பத்தி உங்களுக்கு தெரியல, நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்க, தெரிஞ்சனால இப்ப பேசுறீங்க. தெரியாம நீங்க மரணத்துல இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? எங்க போவீங்க? இதுக்குதான் அப்படி பேசக்கூடாது. அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டார் பாத்தியா? நான் இப்படி வாழ்ந்தாதான் நான் போவேன்ற தாட்டுக்குள்ள வந்துட்டார். எப்பவுமே சுவிசேஷம் நமக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லுது. இயேசுவினுடைய மரணத்தை விசுவாசிக்கக்கூடிய மனிதனுக்கு தேவன் பரலோக வாழ்க்கையை கொடுக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட காலம் இது எங்க செஞ்சான்? லோத்து செய்யல, லோத்து பரலோகத்துல இருக்கிறான். நீங்க செய்யல, நீங்க நரகத்துல போவேன்றீங்க. இப்ப லோத்துக்கு தெரியாதா இதெல்லாம் அழிவு இருக்குது, இதை போய் சொல்லணும், கடவுளுக்கு பெரியவன் வாழணும்னு தெரியாதா? அவன் அதுக்காக போறானான்னு பைபிள் சொல்லுவேன். வாதிக்கப்பட்டான், துக்கப்பட்டான், ஆனா அவனால செய்ய முடியாது.
சாலமோன் போராடினான், அவனால செய்ய முடியல. எல்லாருமே போராடுறோம். இப்போ இதை யாரு செய்ய முடியும்? இது ஆவிக்குரிய கொலை செய்யாம எவன் இருக்க முடியும்? இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேல செஞ்சிட போறீங்களா? அதான் சொல்றோம். இப்ப தெரிஞ்சனால முயற்சி தான் பண்றோம். ஆனா இது நம்மளை பரலோகம் கூட்டிட்டு போகாது. நான் மனைவிக்கு சொல்லல, அப்பாவுக்கு சொல்ல, எனக்கு பரலோகம் கிடையாது அப்படி சொல்லாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஏதாச்சும் செஞ்சாதான் எனக்கு பரலோகம், நான் செய்யலைன்னா பரலோகம் இல்லைன்றீங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் நீங்க செய்யறீங்க செய்ய மாட்டீங்க அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அவர் இயேசுவின் நிமித்தமாக தான் உங்களுக்கு பரலோகத்தை இலவசமா கொடுக்குறாரு. இப்போ சுவிசேஷன்றது அவரது மரணத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. நான் போதகராக இருக்கிறேன், நான் ஒரு 10 பேருக்கு ஒரு 100 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டான், இவனுக்கு ஒரு 2வது பிளேஸ் கொடு, அப்படிலாம் கிடையாது. புரியுதுங்களா? முழுமையா நம்ம எல்லாரும் பாவத்தில் இருக்கிறோம், பாவத்தோட போராடுறோம். அது தெரிஞ்சுதான் இயேசு மறிச்சாரு. இயேசுவினுடைய சிலுவை இரத்தத்தினால தான் உங்களுக்கு பரலோகம். அதை விசுவாசிங்கன்னா இல்லையா? அவ்வளோதான். வேற எதையும் எதிர்பார்க்கல. இதுல இருக்கிற 10ல் 1 கூட உங்களால செய்ய முடியாது. இதை எல்லாத்தையும் நம்ம மீறிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஏன் இப்ப நம்ம படிக்கிறோம்னா, இந்த மாதிரி நம்ம இருக்கிறோம், இப்படி இருக்கக்கூடாது, நம்ம இப்படி வாழணும், ராஜா விட்டு பிள்ளை ராஜா மாதிரி இருக்கணும், பிச்சைக்காரனா இருந்துடக்கூடாது, அதுக்கு தான் இதை நம்ம படிக்கிறோம். ஆனா அதனால நமக்கு பரலோகம் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? இது வந்து நம்முடைய பொறுப்பு, இதை நம்ம சரியா செய்யணுன்றதுக்காக படிக்கிறோம். ரைட்? ஓகே. இந்த ஆவிக்குரிய கொலைன்னு சொல்லும்போது அதான் சுவிசேஷத்துக்கு தடையா இருக்கிற எல்லாம் ஆவிக்குரிய கொலைன்னு சொல்லி அவர் முடிக்கிறாரு. நம்ம ஒரு மனிதனை பார்த்து அந்த மனிதனுக்கு நம்ம இயேசுவை சொல்லாம விட்டோம்னா அவனை கொலை பண்ணிட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு மனுஷனுக்கு நல்லதுன்றது வியாதியில் உள்ளவனுக்கு போய் ஒரு 4 ஆறுதலாக வார்த்தை பேசுறது, இல்லை ஒரு கஷ்டப்படுற ஏழைக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்யறது. இன்னைக்கு சபைலாம் அதானே பண்ணுது. இப்போ எல்லா சபையிலையுமே நீ இந்த சர்ச்சுக்கு போனால் உனக்கு அரிசி தராங்க, பருப்பு தராங்க, இந்த சர்ச்சுக்கு போனால் ஸ்கூல் டீச்சர் ஆகலாம், இந்த சர்ச்சுக்கு போனால் அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிடலாம். இதுக்கு தான் போகிறாங்க. இப்போ அதுதான் நம்ம தப்பு. அதுதான் நம்ம சபையை செய்கிறது இல்லை. நம்ம இப்படி கொடுத்து பழகிட்டோம்னா மக்கள் அப்புறம் அரிசிக்காண்டியே வருவான். அப்போ அவன் இந்த உலகத்துடைய நன்மைக்காண்டே நம்மளை தேடுவான். ஆத்ம மீட்பை அவன் அடைய முடியாது. அப்போ ஒரு மனிதனுக்கு நம்ம தரக்கூடிய விலை உயர்ந்த பரிசு அவனுடைய ஆத்ம விடுதலையான சுவிசேஷம் தான். அவன் வியாதியில் சாகலாம், அவன் கடனில் சாகலாம், அவன் அவமானத்தில் சாகலாம், ஆனால் அவன் இயேசு இல்லாமல் சுத்தரக்கூடாது, அவன் பாவம் மன்னிக்கப்படாமல் சுத்தரக்கூடாது, அவனுக்கு ஆத்ம மீட்பு இல்லாமல் சுத்தக்கூடாது. ஆனால் பார்க்குற எல்லாருக்கும் ஆத்ம மீட்பையும் நித்திய வாழ்க்கையும் நம்ம சொல்கிறோம். அதுதான் நித்தியமாக ஒரு மனிதனுக்கு தேவை. சரிங்களா? அதான் அவர் அங்கே சொல்ல. இப்போ கடைசியாக வந்து ஒன்று தான் இருக்குது, முடிச்சிடலாம். ஆனால் அடுத்த வார்த்தை நம்ம அடுத்தது பார்க்கலாம். 99வது பக்கம், கொலைக்கு எதிரானவை. பாவத்திலிருந்து விடுதலையாகி பாவத்தை மன்னிக்கப்பட்டா கொஞ்சம் ஆயுசு நாட்கள் கூட கொடுக்கலாம். எங்கே சொல்கிறாரு? பாவத்தன்மை உணர்ந்து நம்முடைய மதியமான காரியங்களை உணர்ந்து தேவனுடைய மன்னிப்பை பெற்று தேவனுடைய ஜனங்களாக நீதிய நாட்கள் வாழ உதவி செய்யும். அதான் 5வது கட்டளையே சொல்லிட்டார்ல, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணி உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்குன்னு சொல்லிட்டார்ல. பைபிள் 2மே சொல்லுது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானதுன்னு சொல்லுது. ஒரு மனுஷன் நீண்ட நாள் வாழ்றான்றதுக்காண்டி அவன் கடவுளுக்கு பிரியமா இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு மனுஷன் சீக்கிரமாக சாகிறான்றதுக்காண்டி கடவுளுடைய சாபம்னு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இயேசுவே 33 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தார். நிறைய தேவ மனிதர்கள் குறைவான நாட்கள் தான் வாழ்ந்தாங்க. வேதம் அதை நமக்கு சொல்லலாம். ஜெனரலாக பொதுவாக வேதம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குது. உலகத்தில் மகிழ்ச்சியாக நீ நீடிய நாளாக வாழணும்னு சொன்னால், நீ விரும்புனேன்னா நீ இந்த கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படைந்து வாழு அப்படின்ற. சில நேரம் அந்த நீடித்த வாழ்வுன்றது வெறும் இந்த உலக வாழ்க்கையை மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்துல 90 வயசு அது இல்லை. நீடித்த வாழ்வுன்றது நித்திய வரைக்குமே அது சொல்லு. அழியமில்லாத நித்திய வாழ்க்கையுமே நீடித்த வாழ்க்கை தான். சொல்லுங்க. பாசம், மரியாதை, தயவு, நட்பு, உதவி, ஆதரவு, ஊக்கம், அனுதாபம், இது எல்லாமே
கொலைக்கு எதிராக நம்ம போராடுறதுக்கான ஒரு நடத்தை. இதெல்லாம் நம்ம செய்யும், இதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது, இதுல நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது நம்ம வந்து கொலைக்கு எதிராக போராடி ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போக முடியும். இப்போ நான் இந்த மாதிரியான கொலைகளை நான் செய்யாமல் ரெண்டே தான், ஒன்று நான் கொலை செய்கிறேன், இல்லை ஒரு உயிரை காப்பாற்றுறேன். இது ரெண்டு தான் நான் செய்ய முடியும். ஒன்று ஒரு உயிரை அழிக்கிறேன், இல்லை ஒரு உயிரை காப்பாற்றுறேன். இப்போ நான் ஒரு உயிரை அழிக்காமல் இருக்கணும்னா ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்யணும். இப்போ என்கிட்ட கெட்டது அகலணும்னா நான் நல்லது செய்யணும். நான் நல்லது செஞ்சுட்டு இருக்கும் பொழுது கெட்டதை செய்ய மாட்டேன். நான் கெட்டதும் செய்யாமல் நல்லதும் செய்யாமல் அமைதியாக நியூட்ரலாக இருக்க முடியாது. பைபிள் சொல்லும் பொழுது ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் தான். இப்போ நான் கொலை செய்யாமல் இருக்கணும்னா மனிதனுக்கு ஜீவன் தரக்கூடிய காரியத்தை அது செய்யணும்னு சொல்லுது. ஜீவன் தரக்கூடியது ஒன்றே ஒன்று, கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து நம்ம கேட்கணும், பேசணும், பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லுது. 5வது கட்டளை சொல்லுது தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். 5வது கட்டளையை மீறுறவன் இந்த 6வது கட்டளையை மீறுவான். தகப்பனையும் தாயையும் வணங்கினாதவன் கொலை செய்வான். அவன் கீழ்ப்படியாதவனாக இருப்பான், அன்பு கூறாதவனாக இருப்பான், பகைமை உள்ளவனாக இருப்பான்றத அவர் இங்கே பிரதானமாக சொல்கிறார். இப்போ இந்த கட்டளையை நான் ப்ராப்பராக கைக்கொள்ளி கொலை செய்யாமல் இருக்கணும்னு சொன்னால் என்கிட்ட என்ன உருவாகணும்? அவங்க சொன்ன மாதிரி சமாதானம், அன்பு, மரியாதை, தயவு, உதவி, தன்னலமற்ற தன்மை, இதை எல்லாத்தையும் என்னுடைய அனுதின வாழ்க்கையில் செயல்படுத்தணும். அதாவது இறுதியாக மன்னிப்பை சொல்கிறார். மன்னிக்கக்கூடிய இருதயம் இருக்கும் பொழுது தான் கொலை செய்யாமல் நம்ம இருக்க முடியும். இப்போ நாள்தோறும் நம்ம கொலைகாரர்களாக இருக்கிறோம், ஆனால் கடவுள் நம்ம ஏன் கொல்லாமல் இருக்கிறாருன்னா கடவுள் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கொண்டு இருக்கிறார். மன்னிப்பின் இருதயம் எப்பப்பெல்லாம் இருக்குதோ அப்பப்பெல்லாம் ஒரு உயிரை நம்ம காப்பாற்றுறோம். இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லாதனால தான் இன்னொருத்தவங்களை ஈஸியாக கொலை செஞ்சிடறோம். வார்த்தைகளையும் செயல்களையும் எல்லா வகையிலையும் நம்ம கூட சொல்ல, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் அப்படின்றத அவர் இங்கே பிரதானமாக சொல்றதை பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, கருக்கலைப்ப கொலை சொல்றாரு பாருங்க. அதை கவனிச்சிங்களா? கருக்கலைப்ப கொலை எந்த வகையிலையுமே ஒரு குழந்தை அது கருவில் உரு வந்துருச்சுன்னு சொன்னாவே அது உயிரோட இருக்குது, அது ஆத்மாவோட இருக்குது. 3 மாதம் கருவை கலைச்சாலும் 2 மாதம் கருவை குலைச்சாலும் அது கொலை அப்படின்றார் அவர். எக்காரணத்துலையும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை சில நேரம் ஆனா பெண்ணான்னு கண்டறிஞ்சு கொலை பண்ணிடுறாங்க. பெண் குழந்தைனா கருவிலேயே கலைச்சிடுறாங்க. இப்போ அதையோட இன்னொரு அட்வான்ஸ் என்ன வந்துருச்சுன்னா கருவிலேயே குழந்தை ஊனமாக இருக்கா இல்லையான்னு பார்த்து கலைச்சிடுறாங்க. கருவிலேயே அது கால் வளராத குழந்தை, கை வளராத அதுவே கொலை தான். அந்த கருவில் அந்த குழந்தை எப்படி வரணுன்றதை கடவுள் தீர்மானிக்கிறார். கடவுள் உனக்கு ஊனமான குழந்தை வேணும்னு கருவில் தீர்மானிச்சா நீ அதை தடுக்கக்கூடாது. ஆனால் அரசாங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீ அதை செஞ்சுக்கலான்னு சொல்லுது. உன்னுடைய குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையா ஊனமான குழந்தையா கருவில் இருக்கிறத நீ பார்த்துட்டா நீ அழிச்சிடலான்னு சொல்லுது. நிறைய சமுதாய அமைப்புகள் சொல்லுது. ஒரு சில கிறிஸ்தவ போதகர்களும் அதை சொல்கிறாங்க. கடவுள் உனக்கு நன்மைக்காண்டி தான் வாழ வைக்கிறாரு, நீ அந்த குழந்தைய பட்டு கஷ்டப்படுறது கருவில் அழிச்சிருன்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அது அறகுறையாக பிறந்தாலும் அது 5 மாதத்தில் பிறந்தாலும் அதை பாதுகாப்பாக இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதான் ஒரு பெற்றோர்களுடைய வேலை. அது வெளியே வந்து செத்து போனால் அது கடவுளுடைய கருத்தில் இருக்குது. ஆனால் கருவில் அந்த குழந்தைய மருத்துவர்களோ தாய் தகப்பன்மாரோ யாரும் படிக்கக்கூடாது. கடவுள் அதை உயிரா 100 வயசு வாழ்கிற ஒரு முதியவரை எப்படி கடவுள் பார்க்குறாரோ அதே தான் 3 மாதம் உள்ள கருவையும் கடவுள் பார்க்குறாரு. அந்த உயிருக்கு எவ்வளோ மதிப்போ அதே உயிர் தான் அந்த கருவுக்கு. நம்ம அந்த குழந்தை வெளியே வரல, அது கருவிலே இருக்குது, அதனால் அது ஒரு பூச்சி மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. அது ஆத்மாவோட சாகுது. அது உயிர் சுவாசம் வரும்பொழுது அது ஆத்மாவோட வருது. ஸோ அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக உணர்ந்து அதை செய்யணும் அப்படின்றத சொல்லுவார். இப்போ கொலை பல இடங்களை உள்ளாக்கி இருக்குது. இதிலிருந்து நம்ம மேலும்னு சொன்னால் ஒரே ஒரு வழி, இயேசுவை நோக்கி பார்க்கணும். இயேசுவின் இடத்துல எவ்வளோ அன்பு இருந்துச்சு, மன்னிப்பு இருந்துச்சு, அவர் எவ்வளவு தயவு உள்ளவராக இருந்தார். இதெல்லாம் நோக்கி பார்க்கும் பொழுது தான் இந்த கட்டளையை நம்ம கைக்கொள்ளும். சர்வ சாதாரணமாக வார்த்தையாலையும் சிந்தையாலையும் நம்முடைய சுபாவங்களினாலும் அநேகர் கொண்டு தான் இருக்கிறோம். நம்மளால் இன்னொருத்தையும் காயப்படுறான்றதை குறித்து நமக்கு உணர்வே கிடையாது. நமக்கு நான் கரெக்டுங்க, நான் செஞ்சது சரி, நான் சரி இப்படி தான் அப்படின்னு நான் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து அவரை ஒப்பு கொடுக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு,
என்னை காட்டி கொடுத்தவனுக்கு அதிக ஆக்கினேன் சொல்றாரு. ஆமா, ஆகிலும் என்னை காட்டி கொடுத்தவனுக்கு அதிக ஆக்கினேன். அவன் பிறவாது இருந்தால் நலவா இருக்குன்றாரு. ஒரு மனுஷன் நான் இதுதான் விஷயம். இப்போ இந்த இடத்துல ஜெனரலா இயல்பா எல்லா மனிதனையும் நம்ம அன்பு கூறணும், நேசிக்கணும், அவனுக்கு பாவ மன்னிப்புக்கான வாசலை திறந்து கொடுக்கணும், ஆத்மாவை மீட்கணுன்றார். ஆனா இயேசு அங்க யூதாசையும் சத்தியம் எது உண்மை எதுன்னு தெரிஞ்சு, மன்னிப்பு எது அன்பு எதுன்னு தெரிஞ்சு ஒருத்தன் துணிகரமா வெறுக்கிறான்னா, இதுதான்பா ஜீவனுக்கு எதுவான வழின்னு சொல்லியும் நான் வரமாட்டேன், நான் அப்படிதான் துணிகரமா தவறு செய்வேன்னு சொன்னானா அவனுக்கு நீதியான அழிவு இருக்குன்ற. இப்போ இதை தான் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, பைபிள் வந்து கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லும் பொழுது நீதியான கொலையை பைபிள் அனுமதிக்குது. யாத்திராகமத்தில் ஆண்டவர் கல்லறிஞ்சு கொல்லுன்றார். விபச்சாரம் பண்ணவனை மன்னின்னு சொல்லலையே, விக்கிரக ஆராதனை பண்ணவனை பொறுத்துக்கன்னு அவன் சொல்லலை. அந்நிய தேவனை வணங்குனா கும்பிடுறானா அவனை கல்லறிஞ்சு கொல்லுன்றார். சில பேர் சுட்டறின்றார். இதெல்லாம் கொலை தானே. இப்போ அங்கெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்கல. இப்போ கோர்ட் இருக்குல்ல, கோர்ட்டை வந்து தூக்கு தண்டனை விதிக்குது ஒருத்தருக்கு. ஒரு அமைச்சர் கோடிக்கணக்காக ஊழல் பண்ணிட்டாரு, நிரூபிச்சிட்டோம், இவர் கொலை தண்டனைன்னு சொல்லுது. நீங்கள் கிறிஸ்தவன் ஐயோ மன்னிச்சிடுங்கன்னு சொல்லக்கூடாது. எனக்கு இரக்கமுள்ள மனசு இருக்கு. இப்போ எனக்கு எதிராகவே அவர் தப்பு செஞ்சுட்டாலும் அந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகுது அப்படின்னா, கோர்ட்டு அவனுக்கு நீதியான தண்டனை கொடுக்கும்போது அதை நான் தடுக்கக்கூடாது. ஏன்னா நீதி ஸ்தலத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு, நீதியான கொலையை கடவுள் வச்சிருக்காரு. குற்றவாளிக்கு தரக்கூடிய மரண தண்டனை கொலை ஆகாது.